அரசியல் கட்சியை தொடங்க உள்ள அண்ணாமலை அடுத்த தேர்தலிலேயே போட்டி என அறிவிப்பு. ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூவ்மெண்ட் நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை. பாஜகவில் இருந்து விலகி இருக்கும் அண்ணாமலை புதிய கட்சி துவங்க போவதாக அறிவித்துள்ளார். அதோடு தமிழகத்தில் வரவிருக்கும் அடுத்த தேர்தலிலே தனது புதிய கட்சி போட்டியிடும் என்று அறிவித்து அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளார். இது குறித்து சோசியல் மீடியா நேரலையில் பேசிய அண்ணாமலை, கடந்த 18 மாதங்களாக பாஜக தலைமையுடன் கருத்து வேறுபாடு நீடித்தது. கடந்த டிசம்பர் 4ஆம் தேதியே பாஜகவில் இருந்து விலகுவதை தெரிவித்துவிட்டேன். தேர்தல் பணிகளை முடித்துவிட்டு செல்ல கூறியதால் கட்சி தலைமை வேண்டுகோளை ஏற்று தேர்தல் பணிகளில் ஈடுபட்டேன் என்றார். மேலும் பாஜகவில் இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டு தந்தது இல்லை. தமிழ்நாட்டின் அடையாளத்தோடு பாஜக இருக்க வேண்டும் என விரும்பினேன் என குறிப்பிட்டார். ஒரு புதிய அரசியலை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் பாஜகவில் இருந்து வெளியே வருகிறேன். அரசியலை பொறுத்தவரை நீரோட்டம் போல புதிய தலைவர்கள் வந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அதே போல நடிகர் ரஜினிகாந்த் 2020ஆம் ஆண்டு அவர் துவங்குவதாக இருந்த கட்சியில் சேர என்னை அழைத்தார். ஆனால் அவரின் அழைப்பை ஏற்க மறுத்து பாஜகவில் இணைவதாக அவரிடம் தெளிவாக கூறினேன் என்றார். நிரந்தர எம்எல்ஏ, நிரந்தர எம்பி என்ற நிலையை உடைக்க வேண்டும். அதே போல நாம் செய்ய நினைக்கும் விஷயங்கள் மிக பெரியது என்பதால் என்னோடு வருவோருக்கு பொறுமை தேவை என்றும் அண்ணாமலை கேட்டுக்கொண்டுள்ளார். அரசியலில் சண்டை போடுவது நம் நோக்கமல்ல, மாற்றம் ஒன்றே இலக்கு என்று கூறியிருக்கிறார். தனது புதிய கட்சி குறித்து பேசியிருக்கும் அண்ணாமலை, முதலில் இயக்கமாக அனைவரையும் உள்ளே கொண்டு வந்து பிறகு அரசியல் சொல்லிக் கொடுத்து கட்சியாக மாற்றுவேன். நான் தொடங்க உள்ள தனி இயக்கம் தமிழகத்தில் அடுத்து நடக்கும் பொது தேர்தலில் கட்சியாக போட்டியிடும். சிறந்த மூளைகளை அரசியலுக்கு கொண்டு வருவேன். அதற்கு சிறிது காலம் அவகாசம் தேவை. தமிழ்நாட்டின் அரசியல் மொழி இலக்கணத்தை மாற்ற வேண்டும் என்பதே விருப்பம். சமரசமில்லாத கொள்கை கொண்ட இயக்கமாக வழிநடத்துவதே என் இலக்கு என்று கூறினார். தான் துவங்க உள்ள இயக்கத்தின் கொள்கை மாறுவோம், மாற்றுவோம் என்பதாகும் என அண்ணாமலை கூறியுள்ளார்.